நண்பர்களே, இந்திய விமானப்படைக்கு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் 114 எண்கள் வாங்குவதற்கு இந்திய அரசு ஏற்பாடு செய்து வருகிறது என்பதை நேற்றைய வீடியோ செய்தி பார்த்தோம். தற்போது 8 நாடுகள் தங்களது விமான தயாரிப்பை பற்றிய விவரங்களை ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் என்ற அறிக்கையின்படி இந்திய விமானப்படைக்கு அளித்துள்ளது. இவற்றை முறையாக ஆராய்ந்ததில் 3 விமான நிறுவனங்களின் விமானங்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன. இவற்றில் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த போயிங் நிறுவனத்தின் F-15EX என்ற விமானத்தின் செயல்பாட்டினை கவனியுங்கள். என்ற விமானம் முதல் இடத்தில் உள்ளது. அடுத்தபடியாக ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த சாப் ஏபி நிறுவனத்தின் கிரிஃபன் என்ற விமானமும் அதற்கு அடுத்ததாக ரஃபேல் விமானமும், இது பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானம். நம்மிடம் ஏற்கனவே 36 ரஃபேல் விமானங்கள் உள்ளன. தற்போது 3 நிறுவனங்களை பட்டியலிட்டுள்ளனர் நமது இந்திய விமானப்படையினர். விமான தயாரிப்பாளர்கள் 8 நிறுவனங்களை அழைத்து பேசியதில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் போயிங் நிறுவனத்தைச் சேர்ந்த F-15EX என்ற விமானமானது நம்மிடம் ஏற்கனவே உள்ள சுகாய் 30 MKI என்ற ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை ஒத்துள்ளது. நமது நாட்டில் ஏற்கனவே உள்ள ரஃபேல் விமானங்கள் இவை பிரான்ஸ் நாட்டில் இருந்து வாங்கப்பட்டது. இவற்றையும் கூடுதலாக வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படலாம். அது மட்டுமல்ல, அதைவிட அதிக லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த விமானத்தில் உள்ளது. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இந்த விமானத்தில் இதன் வேகம் மிக அதிகம். இது அதிக தூரம் பறக்கக்கூடியது. இதில் பேலோடு நிறைய வைத்துக் கொள்ளலாம், நிறைய மிசைல்களை பூர்த்தி கொள்ளலாம். இவற்றை அமெரிக்கா தற்போது பயன்படுத்தி வருகிறது. இது 2021ஆம் ஆண்டு அமெரிக்க படையில் முதலாக சேர்க்கப்பட்டது. இது லேட்டஸ்ட் விமானம். ஏற்கனவே அமெரிக்காவிடம் இருந்த F-15C விமானத்திற்கு அடுத்தபடியாக இந்த விமானம் உள்ளது. இதில் 2 வகையான வெர்ஷன்ஸ் உள்ளது. F-15CX அண்ட் F-15EX. CX என்ற விமானத்தில் ஒரு சீட்டு இருக்கும், ஒரு சீட்டு மட்டும் தான் இருக்கும். EXஇல் 2 விமான பைலட்டுகள் அமர்ந்து விமானத்தை இயக்க முடியும். நமது நாடு F-15EX விமானத்தை வாங்குவதற்கு தற்போது முயற்சிக்கலாம் என தெரிகிறது. அதற்கு அடுத்தாற்போல் கிரிஃபன் என்ற விமானம், இதுவும் மிக லேட்டஸ்டான ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த விமானம். அதற்கு அடுத்தாற்போல் நமது ரஃபேல் விமானம். இந்த 3 விமானங்களும் தற்போது பட்டியலிடப்பட்டுள்ளன. இவற்றை இன்னும் மறுபடியும் நன்கு ஆராய்ந்து ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கேட்பார்கள். அதாவது இந்த விமானத்தில் என்னென்ன பொருத்தப்பட உள்ளன, இதன் விலை விவரம், எப்பொழுது தயாரிக்கப்படும், எப்பொழுது வழங்கப்படும் போன்ற விவரங்கள் அடங்கிய ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் என்பது இந்த 3 நிறுவனங்களிடமும் கேட்கப்பட உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. நண்பர்களே, இந்த 114 விமானங்களை விரைவாக நிறுவனத்தை முடிவு செய்து இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு
முதல் காலாண்டிற்கு முன்னரே வழங்கப்படலாம் என தெரிகிறது. ஏனென்றால் ஏப்ரல் மே மாதங்களில் பார்லமெண்ட் எலெக்ஷன் ஆரம்பித்துவிடும். அந்த தருணத்தில் இந்த பணிகளை செய்ய இயலாது. அடுத்த ஆட்சி அமைத்த பின்னர் இந்த ப்ராசஸ் மறுபடியும் ஆரம்பிப்பதற்கு அடுத்த ஒரு வருடம் கூட ஆகலாம். ஆகவே அதுவரை விமானப்படையானது காத்திருக்காது. ஏனென்றால் தற்போது நிலை வரும் இந்த சைனா இந்தியா போர் சூழ்நிலையில் உடனடியாக இந்த விமானங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஏனென்றால் நமது இன்றைய நியூஸ் சேனலில் ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம். 42 ஸ்குவாட்ரன் விமானங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஆனால் தற்பொழுது 31 ஸ்குவாட்ரன் விமானங்கள் தான் நமது விமானப்படையில் உள்ளன. இவற்றில் MiG-21 விமானங்களை நாம் சிறிதாக கழிக்க உள்ளோம். ஆகவே விமானப்படைக்கு உடனடியாக விமானங்கள் தேவைப்படுவதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த விமானங்கள் வாங்குவதற்கு ஆர்டர் செய்யப்படலாம் என சில கருத்துக்கள் நிலை வருகிறது. நண்பர்களே, இந்த சோலார் பேனல்களுக்கான செல் மற்றும் மாடியூல்கள் நாம் ஒரு காலத்தில் சைனாவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்து கொண்டு வந்தோம். அவை தரத்தில் மிக மிக மோசமானதாக இருக்கும். அவற்றில் 40% அளவிற்குத்தான் மின்சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய திறமை அந்த செல்களில் இருக்கும். கொரோனா காலத்திற்கு பின்பாக அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஏற்பட்ட பல பிரச்சனையின் காரணமாக அமெரிக்காவானது சைனாவிலிருந்து இறக்குமதி செய்வதை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது. அதற்கு பின்னர் பார்த்தோமானால் நமது இந்தியாவில் தற்போது இந்த சோலார் செல்கள் உற்பத்தி அதிக அளவில் ஆரம்பித்து விட்டன. நமது இந்தியாவிலிருந்து சுமார் 628 மில்லியன் US$ மதிப்பிலான இந்த சோலார் செல்கள் மற்றும் மாடியூல்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது சென்ற ஆண்டை காட்டிலும் 1062% இந்த ஏற்றுமதி அதிகமாகியுள்ளது என ஒரு அறிக்கை கூறுகிறது. நண்பர்களே, அந்த அளவிற்கு தற்காலத்தில் சோலார் எனர்ஜி மூலம் மின் உற்பத்தி செய்வதில் நம்ம இந்திய நாடு மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இந்த தருணத்தில் பார்த்தோம்னால் இந்த ஏற்றுமதியில் $600 மில்லியன் மேலாக அமெரிக்கா மட்டுமே இறக்குமதி செய்வது நம்ம இந்தியாவிலிருந்து. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். இருந்தாலும் இந்த அமெரிக்காவை நம்பி நாம் அனைத்து காரியத்திலும் இறங்க முடியாது. நாளைக்கு நாம் ஏதாவது ஒரு காரியம் அவருக்கு செய்யாவிட்டால் உடனே இந்த இறக்குமதியை கட் செய் என்று அமெரிக்கா சொல்லக்கூடும். ஆகவே நமது இந்திய தயாரிப்பாளர்கள் பல நாடுகளுக்கும் நமது இந்த சோலார் செல் மற்றும் மாடியூல்ஸை ஏற்றுமதி செய்வதற்கு முயல வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம இந்திய நாடானது இந்த சோலார் செல்களை இனியும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மட்டும் $1.26 பில்லியன் மதிப்பிலான இந்த சோலார் செல்களை நம்ம இறக்குமதி செய்துள்ளனர். இது சென்ற ஆண்டை காட்டிலும் மிக மிக அதிகம் என கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் கணக்கிடும்போது $4 பில்லியன் மதிப்பிலான இந்த சோலார் செல்களை நமது நாடு இறக்குமதி செய்யக்கூடும் எனவும் ஒரு அறிக்கை கூறுகிறது. ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து சோலார் செல்களை இறக்குமதி செய்வதற்கு 40% இம்போர்ட் டியூட்டியை நம்ம இந்தியா நிர்ணயித்துள்ளது. அப்படி இருந்தும் இந்த வெளிநாட்டு சோலார் செல்கள் இனியும் இறக்குமதி அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆகவே நமது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இந்த சோலார் செல்களின் தரத்தை இனியும் உயர்த்த வேண்டும். தற்போது சைனாவின் செல்களை விட 56% அளவிற்கு மின் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் செல்கள் இந்தியாவில் உள்ளன என கூறுகின்றார்கள். சோலார் செல்களின் மின் உற்பத்தியின் திறன் குறைந்தது 70% அளவுக்கு செல்லும் பொழுது இந்த விலையின் கொள்முதல் விலையின் தாக்கமானது கொஞ்சம் குறையக்கூடும். ஆகவே நம்ம இந்திய நாடு சோலார் செல் உற்பத்தியில் அதிகமாக முன்னேறி வருகிறது. நண்பர்களே, தற்போது நடந்து வரும் ஹமாஸ் போராளிகள் மற்றும் இஸ்ரேல் நாட்டினருக்கு இடையான இந்த சண்டையில் இஸ்ரேல் நாடானது கஜா பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் கஜா பகுதிக்கு தென்புறமாக வெளியேறும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. இதன் பொருட்டு ஏராளமான ஃப்ளையர்ஸ், அதாவது பறக்கக்கூடிய நோட்டீஸ்களை கஜா பகுதி முழுவதும் விநியோகித்து வருகிறது. மிக அழகான கட்டிடங்கள், தண்ணீரே இல்லாத பகுதி, மிகவும் கஷ்டப்பட்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடங்கள் இந்த போரினால் அழிக்கப்பட்டு வருகின்றன. 2 பக்கமும் இருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படுவதால் அழகான இந்த பலஸ்தீன நகரம் அழிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் மிகவும் அல்லாடப்படுகிறார்கள்.
குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, முடியாத உடம்பிற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க மெடிக்கல் வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். நல்வழி பிறக்கட்டும். நண்பர்களே, முடிந்தவரை நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம்.